நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான, அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசி, உங்கள் ராசிநாதன் புதன். புதனோட ராசியில் பிறந்திருக்கீங்க. கன்னி ராசினாலே வந்து பாருங்க, அவங்க ராசி அதிபதி புதன் தான். புத்திசாலித்தனம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையோடவர்கள் தான் கன்னி ராசி நேயர்கள். அறிவாளியாக இருப்பீங்க. டெக்னிக்கல் மைண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். திறமசாலின்னு சொல்லிடலாம். ஒரு சில பேர்லாம் படிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. படிக்காத மேதைன்னு சொல்லலாம். நல்ல அறிவு இருக்குங்க. கன்னிராசி நேர்கள்லாம் பாருங்க, அறிவாளியாக இருப்பாங்க. வியாபார தந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சில கன்னிராசி நேர்கள்லாம் பாருங்கள், வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்காங்க கன்னிராசி நேர்கள். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய துறையில் இருக்காங்க கன்னிராசி நேர்கள். அறிவாளியாக இருப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கன்னிராசி நேர்களால ஒரு ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ராசிங்க. கன்னிராசினால ஒரு நல்ல ஒரு ராசி. புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு நண்பர்களோட சேர்ந்து பழகணும்னு நினைப்பாங்க. நல்ல குணம் படைச்சவங்க தான் கன்னிராசி நேயர்கள். இந்த மாதம் பாருங்க, உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும். சரிங்களா? ஆரம்ப பகுதி செலவு இருக்க தான் செய்யும். கன்னிராசி நேயர்கள் அதை தவிர்க்க முடியாது. வெளிநாடு போகிறக்காக செலவு பண்ணுறது, உங்கள் குழந்தைகளை செட்டில் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது, இல்லை வீடு வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு இருக்கும் உங்களுக்கு. அதை உங்களால் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த மாதம் பிற்பகுதி 23ஆம் தேதி பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி ராசிக்கே வந்துடுவார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும். நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு பிற்பகுதியெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆரம்ப பகுதி கொஞ்சம் விரயம் இருந்தால் கூட நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. மனசில் ஒரு தைரியம் கிடச்சிரும். ராசிக்கு வந்து குருவும் நல்லா இருக்காரு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது. பெரிய கஷ்டங்கள் அந்த மாதிரி எதுவும் வரப்போகிறது கிடையாது. நல்லா இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? ராசியில் சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 18ஆம் தேதிக்கு அப்புறமேல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆரம்ப பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. 18ஆம் தேதிக்கு அப்புறமேல பாருங்கள், 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ குடும்பம், தனம், பாகிஸ்தான் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரனால பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். நல்ல குடும்பம் அமைய போகுது இந்த மாதம் உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது. இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு விலகும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஆரம்பிப்புங்க. கடன் இருக்காது இந்த மாதம். சின்ன கடன் வச்சுருக்கவங்க அடைப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பெரிய கடன் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டாலே மனசில் ஒரு தைரியம், ஒரு தெம்பு கிடச்சிரும். அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இழந்த வேலைக்கு திரும்பி கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றலாமா, அங்கே மாற்றலாமா, இங்கே மாற்றலாமான்னு மைண்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வேலை மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். நல்ல மாதம் இந்த மாதம். குரு உங்கள் ராசிக்கு வருங்க. குரு 4ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். அம்மா மூலமாக உதவி கிடைக்கும். நல்ல ஒரு வரன் அமையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்நிய நபர்களோட உதவி கிடைக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் பெற்றோரோட சம்மதம், வீட்டில் பெற்றோரோட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இத்தனை வருஷமாக எந்த நல்லது நடந்திருக்காது. வீட்டில்
இல்லை மறுப்பு தெரிச்சிருமா, எல்லாமே மறுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு மறுப்பு தெரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஒத்துக்க மாட்டோம், லவ் மேரேஜ் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் பெற்றோரோட சம்மதம், வீட்டில் இருக்க ஆள்கள்னால உங்களுக்கு சம்மதம் தெரிச்சிருவாங்க. நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. அது அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். உங்கள் ராசி பார்க்குறார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க 3ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வாகனம் வாங்க முடியாமல் இருந்துச்சுங்களா, இந்த மாதம் வாகனம் வாங்க போகிறீங்க. படிக்கக்கூடிய மாணவர் கல்வி நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்க போகிறீங்க இந்த மாதம். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ஒரு இடத்த வாங்கி போடுறது, ஒரு நிலம் வாங்கி போடுறது, ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும், அதை நடக்கும் உங்களுக்கு. வாகனம் வாங்குறது, புதுசாக வாகனம் வாங்குறவங்க வாகனம் வாங்கலாம். வாகனத்தை மாற்றுறவங்க 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் போட்டு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் இருந்தாலும் சரி, புது வாகனமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா சுக்கிரன், வாகனத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் நல்ல இடத்துக்கு வர்றார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அற்புதமான அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமாக இருக்கும் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலாம் சொந்த தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு, விரயங்கள், சின்ன சின்ன பாதிப்பு இருக்க தான் செய்யும். பாதிப்புன்னா கையில் பணம் தங்காது, கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே பணம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். தொழிலில் முன்னேற்றம், எதிர்பாராத வளர்ச்சி, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். நல்ல விளைச்சல் இருக்கும் இந்த மாதம். அதேமாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, கொடுக்கல் வாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, கமிஷன் பேசிஸ் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க, புரோக்கரேஜ் இந்த கமிஷன் பேசிஸில் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் ஏஜென்சி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல வேலை கிடைச்சிடும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சூப்பராக இருக்கும். நல்ல வரன் தேடி வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ராசியில் குரு பார்க்குறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா போகிறது, அதே மாதிரி தூர பிரயாணங்கள் போகிறது, மனசுக்கு பிடிச்ச ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமைய போகுது. தடங்கள் இல்லாத நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். நடுப்பகுதிக்கு மேலே, ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருந்தாலும் நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லா இருப்பீங்க கன்னிராசினியர்கள். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்ததில் பொது பலன், கோச்சார பலன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதி தசாபுத்தியா பாருங்க. அதை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.